டெல்லி தான் இந்தியாவா? இதை எப்படிப்பா விட்டுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்? அதுதான் சார் புரியல. ஜனநாயகனே தடுக்கிறாங்க. இப்போது யார் ரகசிய கூட்டணியில் இருப்பது? நான் அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன், திமுகவை தொட முடியாது. அவங்க எந்த இடத்துல கால்ல விழுகணும், எந்த இடத்துல கதவை தட்டணும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். பொங்கல் விடுமுறைக்கு முழுக்க முழுக்க கல்லா கட்ட போகிறீர்கள். தியேட்டருக்கு போய் பணத்தை கொட்ட போகிறார்கள். நீங்கள் போனியில் பணத்தை வார போகிறீர்கள். இது எப்படி மத்திய அரசு சாத்தியமாக்கியது? நீங்கள் சொல்லும் அந்த சென்சார் போர்டு ஆயுதத்தை மத்திய அரசு ஏன் உங்கள் மீது பாய்ச்சவில்லை? இப்ப யாரும் பிரார்த்தனை பண்றது? ஊருக்கே தெரியும். நம்மளே பலமுறை பேசியிருக்கோம். ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு டாமி போனதுக்கான காரணம் என்னப்பா? டாஸ்மாக் ஊழல். அந்த துட்டுல எடுத்த படம் தான் இதுன்றது ஊருக்கு தெரியும், நமக்கு தெரியும், பிஜேபிக்கு தெரியும், டாமிக்கு தெரியும். இதைத்தானே தடை பண்ணிருக்கேன். அப்ப யார் ரகசிய உறவுல இருக்கிறது? யார் கள்ள கூட்டணியில இருக்கிறது? 4 நாள் லீவ் இருக்கிற ஒரு நேரத்துல 900 ஸ்கிரீன்ல காலையில 9 மணில இருந்து 5 ஷோ ஒரு நாளைக்கு ஓட்டுனா மொக்க படமா இருந்தாலும் துட்ட சம்பாதிக்காதப்பா. சோ இதை மக்கள் புரிஞ்சுக்கணும்ன்றேன். எப்படி அலோ பண்ணு, எப்படி நடக்குது? மத்ததெல்லாம் அப்புறம் வச்சுங்க, சினிமா மட்டும் விட்டுருங்கன்ட்டு டீல் போட்டிருக்காங்க. தெரிஞ்சதுனாலதான் நான் இவ்வளவு நாள் இந்த கேள்வி எழுப்பினேன்னா, இன்னைக்கு படத்தை பார்த்துட்டு வந்த பிறகுதான் என்ன இது நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்டோட சண்டை போடுறது மாதிரி விஷயம் இருக்குது. இது மத்திய அரசுக்கு எதிரான படம் வரவே கூடாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாதயா? ஏன் சொல்லல? இப்ப யார் திட்டத்தனம் பண்றது? யார் கல்லா கட்டுறது? எலெக்ஷன் காசு திட்ட காசு எடுத்துக்குவாங்க சார். தம்பி போட்டும் காசு. ஆனா உடனே மாலதி பாத்தீங்களா, நீங்க திமுக தான் வெயிட், பிஜேபி மொக்க அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. பொறுத்திருந்துப்போம். அதுக்குதான் கள்ள கூட்டணின்னு எங்க சொல்லிட போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அடி அடிச்சு வச்சுப்போம். அதுதான் இடியையும் சிபிஐயும் பிஜேபி யூஸ் பண்ற மாதிரி சென்சார் போர்டையும் யூஸ் பண்ணுது. அப்படி அதுக்குதான் திருட வரான் அப்படின்ட்டு கத்திரி கம்பெனி உட்காந்துருக்கு.